எல்லாருக்கும் வணக்கம். சாரி, நேற்று வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஓகேங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது சென்ட் பேட்ரிக்ஸோட பீரியாடிக் அசஸ்மெண்ட் செகண்ட் பேப்பர் மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோஸில் சயின்ஸ் பார்க்கலாம். தென் 18th பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து பெட்டிட் செமினாருக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது, 6th சாப்டர் ட்ரையாங்கிள்ஸ், 7th சாப்டர் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8th சாப்டர் கிடையாது, 9th சாப்டர் இருக்கு. ஓகே, ஸோ இதில் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாப்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரி நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ட்ரையாங்கிள்ஸ் பார்க்கணும், தென் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பார்க்கணும். அடுத்தடுத்த கம்மிங் டேஸில் நம்ம இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சலாம். கடைசியாக ஏபியில் 5.3 இன்னும் படிக்காம பெண்டிங் இருக்கு. தென் 20th onwards கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான வீடியோஸும் நம்ம அப்கமிங்ல நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பீரியாடிக் அசஸ்மெண்ட் 2 ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் சென்ட் பேட்ரிக் ஸ்கூல். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். இட் ஸ்டார்ட் வித் 1 மார்க். ஸோ இப்போ 1 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -12 is equal to 0. இதான் கொடுத்துருக்க கொஸ்டின். சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin θ. இதான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 5 tan θ -12 is equal to 0. இந்த -12 இந்த பக்கம் போச்சுன்னா it becomes +12. So 5 tan θ is equal to 12. Then tan θ will be equal to 12 by 5. சரிங்களா? அப்போ tan θ 12 by 5 என்ன ஆகும்? இதை நான் θன்னு எடுத்திருக்கேன். இது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ இந்த வேல்யூ என்ன வரும் எனக்கு? ஹைபாட்னியூஸ் இல்லையா? ஹைபாட்னியூஸ் will be equal to root of 12 square plus 5 square. இதில் இருக்கிறது 144 plus 25. I'll be getting 169. 169ஓட ரூட் என்ன அப்படின்னா 13. சரிங்களா? அப்போ இதோட வேல்யூ தான் 13. இப்போ அவங்க கேட்குற கேள்வி என்னது? sin θ. இப்போ sin θ என்னது? ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ இட் இஸ் 12 by 13. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் செகண்ட் 1 மார்க். செகண்ட் 1 மார்க்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட்ஸ் 2 tan 30 degree divided by 1 plus tan square 30 degree is equal to what? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டைரக்டா எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்போ tan 30ஓட வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into 1 by root 3 the whole divided by 1 plus 1 by root 3 the whole square. இதான் கொடுத்துருக்காங்க. அப்போ மேல் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது it becomes 2 by root 3 the whole divided by 1 plus 1 by 3. இப்போ நான் இது எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 divided by root 3 எனக்கு என்ன கிடைக்கும்? 3 plus 1 by 3. அப்போ 3 plus 1ஓட வேல்யூ என்னது? 4. நியூமரேட்டர் அப்படியே இருக்கும் போது நியூமரேட்டரில் எந்த இதுவும் மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட் எதுவும் இல்லை. 4 by 3. அப்போ டினாமினேட்டரில் எனக்கு ஒரு ஃப்ராக்ஷன் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோக்கல் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ எனக்கு நியூமரேட்டர் அது அப்படியே இருக்கும் போது இது 3 by 4. அப்போ நான் 3 எப்படி எழுதலாம் அப்படின்னா √3 into √3. அப்போ இதில் ஒரு √3 இதில் ஒரு √3 கேன்சல் ஆகிடு. 2 இது எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு கேன்சல் ஆகி கிடைக்குது 2. அப்போ ஆன்சர் என்ன வந்து அப்படின்னா எனக்கு திஸ் இஸ் √3 by 2. சரிங்களா? அவங்க வேல்யூ மட்டும் கேட்கறதுனால இப்போ இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்றத கேட்கறாங்க. ஜஸ்ட் வேல்யூ கேட்கல. அப்போ √3ஓட வேல்யூ என்னன்னா வரலாம்? sin 60 வரலாம், ஆர் cos 30 வரலாம். இதை தவிர வேற எதுவும் வரப்போறது கிடையாது. அப்போ இங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? sin 60 கொடுத்துருக்காங்க, sin 30 கொடுத்துருக்காங்க, tan 60 and cos 60. your option is sin 60. சரிங்களா? Third sum. Given that sin alpha is equal to √3 by 2 and tan beta is equal to 1 by √3. அப்ப அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா cos alpha minus beta வேல்யூ என்ன? இதுதான் அவங்க கேட்குற கேள்வி. sin alpha எந்த வேல்யூக்கு எனக்கு √3 by கொடுக்கும்? சைனோட வேல்யூ. அப்ப alpha will be equal to what? 60 degree. அதே மாதிரி என்ன tan வேல்யூக்கு எனக்கு 1 by √3 வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஃபார் பீட்டா. பீட்டா இஸ் ஈக்குவல் டு பீட்டா என்னது எனக்கு? அப்போ
30 டிகிரி. 30 டிகிரி தான் எனக்கு என்ன கிடைக்கும்? 1/√3 வரும். சரிங்களா? இப்போ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? காஸ் என்ன கேட்டிருக்காங்க? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. காஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? 60 டிகிரி. பீட்டாவோட வேல்யூ என்னது எனக்கு? 30 டிகிரி. ஸோ 60 minus 30 again you will be getting what? Cos 30. இப்போ சொல்லுங்க, cos 30யோட வேல்யூ என்னது எனக்கு? √3/2. நீங்கள் ஈக்குவல் டு போடும் போதெல்லாம் டிவிஷன் சைனுக்கு பக்கத்தில் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம ஃபோர்த் கொஸ்டினை இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஃபோர்த் கொஸ்டின், ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், தரையிலேருந்து ஒரு பாயிண்டை எடுத்திருக்காங்க. ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் which is 30 மீட்டர் away from the foot of a vertical tower. ஒரு டவர் இருக்கு, அதுலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கு அந்த பாயிண்ட்? 30 மீட்டர்ஸ்ல இருக்கு. The angle of elevation of the top of the tower is, இந்த பாயிண்ட்ல இருந்து angle of elevation எவ்வளவு வருது அப்படின்னா it's 60 degree. சரிங்களா? Then the height of the tower is, அப்ப டவரோட ஹைட் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லைங்களா? that means h. இந்த வேல்யூ தான் என்னன்னு கேட்கறாங்க. இப்ப இது ஆப்போசிட், இது adjacent. அப்படா என்ன அர்த்தம்? நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்க? tan 60 degree is equal to h/30. tan 60 ஓட வேல்யூ என்னது? √3 is equal to h/30. that இங்க என்ன மல்டிப்ளை ஆகும்? h is equal to 30 into √3 meters. அவ்வளவுதான். இதுதான் ஹைட் ஆஃப் த டவர். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 30√3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, தென் அதுக்கப்புறம் உங்களோட ஃபிஃப்த் கொஸ்டின், 2 poles of height 20 meters and 14 meters. ரெண்டு கம்பம் இருக்கு. ஒரு கம்பம் வந்து 20 மீட்டர், இன்னொன்று கம்பம் வந்து 16 மீட்டர். 14 மீட்டர் and 20 meters. சரிங்களா? இது உங்களோட ஃபிஃப்த் கொஸ்டின். ஒன்று வந்து எவ்வளோ? 20, இன்னொன்று ஒன்று வந்து இட்ஸ் ஜஸ்ட் 14. இதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ if the wire makes an angle of, இது ரெண்டுத்தையும் என்ன பண்றாங்க? ஒயரால கனெக்ட் பண்றாங்க. அப்படின்னா என்ன? டாப் தான் கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணிட்டாங்க at an angle of 30 degree with the horizontal. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது 30 டிகிரி. சரிங்களா? then find the length of the wire. அப்படின்னா இது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை நீங்க ட்ரையாங்கிளா பிரிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட் 14, அப்போ இந்த ஸ்பாட் வரைக்கும் எனக்கு என்ன இருக்கும்? இட் பிகம்ஸ் 14. அவங்க கேட்கறது லென்த் ஆஃப் த வயர் என்னன்னு சொல்லிட்டு மட்டும்தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இந்த பார்ட் எனக்கு என்ன இருக்கும்? இது மொத்தமாக எவ்வளோ? 20, இது 14. அப்படின்னா இது எவ்வளோ வரும்? எனக்கு 6. அப்போ இது மட்டும் நான் தனியாக ட்ராயிங்லாம் வரைஞ்சது. இது என்னது? லென்த் ஆஃப் த வயர். இது என்னது? எனக்கு 6. இது என்னது? எனக்கு 30. அப்போ இது என்னது? ஆப்போசிட். இது என்னது? ஹைபாட்னியூஸ். therefore sin 30 degree will be equal to 6/L. sin 30 ஓட வேல்யூ என்னது? 1/2 6/L. therefore இதை மேலே கொண்டு போகிறோம், இதையும் மேலே கொண்டு வரோம். L is equal to 6 into 2. therefore length of the wire is equal to 12 meters. that's it. அவங்க கேட்கறது ஒரு லென்த் ஆஃப் த வயர் மட்டும் தான். அதனால நம்ம லென்த் ஆஃப் த வயர் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம், மீதி எதுவும் கேட்கல. 1 மார்க்ல தேவையில்லாத கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போயிடும். என்ன கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இதுல உங்களுக்கு வந்து கால்குலேஷன் தான் நீங்க பண்ண போறீங்க. அந்த கால்குலேஷன்ல ரஃப் காலம்ல போடாம பர்ஃபெக்ட்டா போடுங்க அப்படின்றது. Sixth question. Given that sin alpha is equal to 1/2, cos beta is equal to same 1/2, then value of alpha plus beta என்ன அப்படின்றத கேள்வி. சரிங்களா? எந்த சைன் வேல்யூக்கு 1/2 வரும்? 30 டிகிரி. அப்போ ஆல்பா will be equal to 30 டிகிரி. எந்த காஸ் வேல்யூக்கு 1/2 வரும்? அப்படின்னா என்னது? அது 60 டிகிரி. சரிங்களா? அப்போ எனக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா ஓட வேல்யூ என்ன வருது? எனக்கு 60 plus 30 டிகிரி, that is equal to 90 டிகிரி.
இதுதான் அவங்க கேட்ட கேள்வி. புரியுதுங்களா? அடுத்தது செவன்த் கொஸ்டின்ன்றது சர்க்கிள்ஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கு. சரிங்களா? அந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்சிடுறேன். ஒரு கார்டு இருக்கு, ஏபி, சென்டர் வந்து ஓ, ஓஏ அண்ட் ஓபி வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ், பியில் என்ன பண்ணுறாங்க, ஒரு டேஞ்சன்ட் வரைகிறாங்க. அந்த டேஞ்சன்ட் என்ன அப்படின்னா பிக்யூ. சரிங்களா? ஏஓபியோட ஆங்கிள் வந்து 95 டிகிரி. அவங்க கேட்கறது ஏபிக்யூவோட ஆங்கிள் என்ன அப்படின்றத கேள்வி. சரிங்களா? அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஃபைண்ட் ஆங்கிள் ஆஃப் ஏபிக்யூ. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஓபின்றது ரேடியஸ் இல்லையா? அப்போ ஆப்வியஸாக இதோட ஆங்கிள் தான் ஒரு எனக்கு 90 டிகிரி. சரிங்களா? இப்போ நீங்கள் சம்ம சால்வ் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே நம்ம ரெண்டுலேருந்து நம்ம கொண்டு வர போகிறோம். என்ன சார் ரெண்டுலேருந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள். எந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம்? ஓஏபி ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். ஏன் சார் நம்ம ஓஏபி ட்ரையாங்கிள் எடுக்கணும் அப்படின்னா இந்த மொத்த ஆங்கிள் என்னது 90 டிகிரி. எனக்கு இந்த ஆங்கிள் தெரிஞ்சா நான் 90 டிகிரி கூட மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த ஆங்கிள் கிடைச்சிடும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எனக்கு தேவை இந்த ஆங்கிள். இந்த ஆங்கிள் வேணா நான் என்ன பண்ணேன், ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி வரணும். இங்க ஆங்கிள் ஓஏபி பிளஸ் ஆங்கிள் ஓபிஏ பிளஸ் ஆங்கிள் ஏஓபி டுகெதர் வாட் 180 டிகிரி. ஏன் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ 180 டிகிரி. சரிங்களா? இப்போ ஓஏவும் ஓபி ஈக்குவல். ஏன்னா ஓஏ அண்ட் ஓபி ஆர் radius, therefore they will be equal. அப்போ அது ஒரு isosceles triangle. அப்போ ஆங்கிள் ஓஏபியும் ஆங்கிள் ஓபிஏயும் அது ஈக்குவல். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ரெண்டுத்தையுமே எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதோட வேல்யூ என்னது 95 டிகிரி. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 95 டிகிரி. அப்போ 2xோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும், 90 பிளஸ் 90 இஸ் 180. ஆல்ரெடி 95 இருக்கு. அப்போ ஆப்வியஸா இதெல்லாம் வரும் எனக்கு 85. எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 85/2. இதை டெசிமல் வேல்யூல கொடுப்போம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 42.5 டிகிரி. நம்மளுக்கு என்ன தெரியும், ஆங்கிள் ஓபிக்யூ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஏன்னா ஓபின்றதுனால ரேடியஸ், பிக்யூ இஸ் வாட் a tangent. அப்போ டேஞ்சன்ட்டும் ரேடியஸ் மீட் ஆகிற இடம் ஆப்வியஸா 90 டிகிரி தான் இல்லைங்களா? அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் நான் ரெண்டா பிரிப்பேன். என்ன பிரிப்பேன், ஆங்கிள் ஓபிஏ பிளஸ் ஆங்கிள் ஏபிக்யூ. நாம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஆங்கிள் தான். ஓபிஏவோட வேல்யூ என்னது 42.5 டிகிரி பிளஸ் ஏபிக்யூ. இப்போ இந்த 42.5 இங்க வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும், சப்ட்ராக்ஷன் மைனஸ். அப்போ ஆங்கிள் ஏபிக்யூ will be equal to 90 minus 42.5 degrees. இப்போ 90 minus 42.5 degreesோட வேல்யூ என்னது 45 வரும். 45 தான் 90 இல்லைங்களா? அது கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2.5, ஸோ இட் மீன்ஸ் 47.5. அவங்க கேட்கறது ஆங்கிள் ஏபிக்யூ தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. therefore angle ABQ is equal to 47.5 degree and that is your first option A. சரிங்களா? அடுத்தது question number 8. The maximum number of common tangent that can be drawn to two circles intersecting at two distinct points is. The maximum number of common tangent that can be drawn to two circles intersecting at two distinct points. அதாவது ரெண்டு சர்க்கிள் இருக்கு, ரெண்டு சர்க்கிள் இப்படி இன்டர்செக்ட் ஆகுது. இது ரெண்டுத்துக்கும் காமனா டேஞ்சன்ட் வரையணும் அப்படின்னா எத்தனை டேஞ்சன்ட் வரைய முடியும் அப்படின்னா உங்களால் ரெண்டு டேஞ்சன்ட் தான் வரைய முடியும். ரெண்டு சர்க்கிளையும் தொடணும். சரிங்களா? ஒரு சர்க்கிள் மட்டும் சொன்னாங்கன்னா நம்ம எத்தனை டேஞ்சன்ட் வேணாலும் வரையலாம். சரிங்களா? ஆனா அவங்க கேட்கறது என்னது அப்படின்னா எனக்கு ரெண்டு சர்க்கிள் என்ன பண்ணும் அப்படின்னா அட் டைம்ல தொடர ஒரு பர்டிகுலர் டேஞ்சன்ட் என்ன அப்படின்னு தான் கேட்கறாங்க. அப்ப ஆப்வியஸா என்ன இருக்கும் அப்படின்னா யூ கேன் ட்ரா ஒன்லி 2. சரிங்களா? அடுத்தது அசர்ஷன் அண்ட் ரீசனிங் குள்ளார வராங்க.
அசர்ஷன் ரீசனிங்ல ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினும், தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் குவாட்ரேட்டர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டினும். அதுக்கு நம்ம டயக்ராம் தான் வரையணும். சரிங்களா? அது ஸ்டார்ட் ஃப்ரம் இயர் 9th question and 10th question. நைன்த் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபார் தீட்டா கிரேட்டர் than 0 அண்ட் லெஸ் than 90. இது வந்து கண்டிஷன். ஆனால் கொடுத்துருக்கிற ஆங்கிள் வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னா, இட் ஷுட் பி ஆப்வியஸ்லி கிரேட்டர் than 0, லெஸ் than or equal to 90 degree சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the assertion part is cosecant theta minus cot theta and cosecant theta plus cot theta are reciprocal to each other அப்படின்னு சொல்லிட்டு அசெஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு reciprocal to each other அப்படின்னா ஆமா. ஏன் cosecant square theta minus cot square theta ஓட வேல்யூ என்னது 1. இப்போ நான் 2 எடுத்துக்கிறேன். 2வை 1/2 நான் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா வாட் இஸ் த வேல்யூ? என்கிட்ட 2 இருக்கு. 1/2ன்றது 2ஓட ரெசிப்ரோக்கல். இப்போ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் தான் வருது 1. 5 இருக்கு, நான் 1/5 மல்டிப்ளை பண்றேன், அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் 1. சரிங்களா? இதுதான் ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா எனக்கான ஐடென்டிட்டி என்னது? cosecant square theta minus cot square theta is equal to 1. அப்போ இது இதோட ரெசிப்ரோக்கலா இருந்தால் மட்டும் தான் ஆன்சர் 1 வரும். ஸோ the assertion is true. எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ நம்ம ரீசன் என்னன்னு பார்த்தோம். ரீசன் என்ன அப்படின்னா cosecant square theta minus cot square theta is equal to 1. இப்போ நம்ம அதர்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ரீசன் இஸ் ட்ரூ அண்ட் ரீசன் தான் கரெக்டான ரீசன் அசர்ஷனுக்கு. அப்போ நம்ம ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் எடுப்போம்? இட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஆன்சர். போத் A and R are true and R is the correct explanation for A. சரிங்களா? இது எனக்கு ஆப்ஷன் ஏல வந்துடும். அடுத்தது 10th கொஸ்டின் பார்ப்போம். If a cyclic quadrilateral one angle is 40 degree, then the opposite angle is 140 degree. ஆமா, ஏன்னா ஒரு சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல்ல sum of the opposite angles is equal to what? 180 degree. அப்ப ஒரு ஆங்கிள் 40 டிகிரினா அப்ப கண்டிப்பா இன்னொரு ஆங்கிள் என்ன இருக்கும்? 180 minus 40 140. Assertion is true. ஓகேங்களா? அடுத்தது sum of opposite angles in a cyclic quadrilateral is equal to 360 degree. False. ஏன்னா உங்களுக்கு சம் ஆஃப் த மொத்தமாகவே ஒரு குவாட்ரிலேட்டரல்னாலே ஆங்கிள் என்ன இருக்கும்? 360 தான். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360 கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன் இஸ் ஃபால்ஸ். அசர்ஷன் மட்டும்தான் ட்ரூ. சரிங்களா? அப்போ அது எந்த ஆப்ஷனில் சேரும்? A is true but R is false. So C, third ஆப்ஷனில் வந்து சேரும். இப்போ நம்ம செக்ஷன் 2 வெரி ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம போகலாம். தட் மீன்ஸ் யுவர் 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸில் மொத்தம் நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா மொத்தம் 3 2 மார்க் கொஸ்டின்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் வந்து ஒன்று வந்து ஏதரா டைப்ல இருக்கு. எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஆனால் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளோட புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் மாடல் தான். சின்னதாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் செகண்ட் எக்ஸசைஸ் 8.2ல இருக்கக்கூடிய ஒரு சம்மோட ரெலவென்ட் சம் தான் இந்த பர்டிகுலர் சம். சரிங்களா? அது என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, திஸ் இஸ் யுவர் 11th கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்க? sin a plus b is equal to 1. அதே மாதிரி sin a minus b is equal to 1/2. அப்ப எந்த வேல்யூக்கு எனக்கு எந்த sin தீட்டாக்கு எனக்கு 1 வரும்? 90 டிகிரி. அப்ப ஆங்கிள் a plus b is equal to what? 90 டிகிரி. எந்த sin வேல்யூக்கு எனக்கு 1/2 வரும்? 30. அப்ப a minus b is equal to what? 30 டிகிரி. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஆங்கிள் ஆஃப் A அண்ட் ஆங்கிள் ஆஃப் B. இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ 2A will be equal to 60 டிகிரி அண்ட் A is equal to 60/2. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ என்ன வரும்? It's 30 டிகிரி. முடிஞ்சுதுங்களா? Again I will substitute A in any one of the equation. So A is what? 30 degree. 30 plus B will be equal to what? 90 degree. Therefore my B 30 on the side போயிடும். 90 minus 30 degree. Therefore B ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்? 60 டிகிரி. A ஓட வேல்யூ வந்துருச்சு, B ஓட வேல்யூ வந்துருச்சு. அவங்க கேட்டது அதுதான். Now 12th question. இந்த 12th கொஸ்டின்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் இருக்கு. எதோ டைப் ஏதோ ஒன்று தான் நீங்கள் எக்ஸாம் கட் பண்ணுவீங்க. நான் 2 சால்வ் பண்ணுறேன். ஓகே,
கேவி ஸ்கூலுக்கு எல்லாருக்கும் 25th அப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 10th 12th எல்லாருக்குமே. சரிங்களா? அப்போ அதுக்கான வீடியோஸும் இந்த அப்கமிங் வீடியோஸ் வீக்கில் வந்துடும். சரிங்களா? அதனால எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாமை பர்ஃபார்ம் பண்ணுங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? குட். இப்போ 12th கொஸ்டின். 12th கொஸ்டின்ல first R type first term. Find the length of the shadow on the ground of a pole. 18 meters. ஒரு கம்பம் இருக்கு, அந்த கம்பத்தோட ஷேடோ என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, இங்க தீட்டா கொடுக்கல, ஆனா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா tan theta is equal to 6/7 கொடுத்துருக்காங்க. tan theta எனக்கு என்ன வரும்? ஆப்போசிட், அதாவது ஹைட் ஆஃப் த போல், இது என்னது லென்த் ஆஃப் த ஷேடோ. சரிங்களா? அப்ப h by இங்க இதுல h by l is equal to 6/7. சரிங்களா? ஆனா நம்மளுக்கு இங்க ஏற்கனவே h என்ன கொடுத்துருக்காங்க? 18 கொடுத்துருக்காங்களா? அப்ப நம்ம டைரக்டா இதுல தான் சப்ஸ்டிட் பண்ண போறோம். தீட்டா வச்சு நம்ம சம்ம போட போறதே கிடையாது, எனக்கு கொடுக்கல. ஓகே, 6/7 வச்சு நம்மளால தீட்டா கண்டுபிடிக்க முடியுமா? tan எந்த வேல்யூக்கு 6/7 வருது? இல்ல, அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்றோம்? 18 டிகிரி பை லென்த் 6/7. 7 தலைவன் அந்த பக்கம் கொண்டு போயிடும், இவர் இங்க கொண்டு வந்துடும், இவர் இங்க வந்துடும். கரெக்டுங்களா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 18 into 7 by 6 is equal to 8. இங்க 6 18 கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 3. அப்ப 3 7s are எவ்வளோ? 21. length of the shadow is 21 meters. இப்படி தான்பா. ஸோ இது என்டையரா டிஃப்ரெண்டான கொஸ்டின். இந்த மாடல் நம்ம கிட்ட புக்ல கிடையாது. ஓகே, எக்ஸ்கியூஸ் புக்ல கிடையாது. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களோட ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சம்மா. டைரக்டா டீட்டா கொடுக்காம அதுக்கு பதில் என்ன பண்ணிருக்காங்க, இன்னொரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ கொடுத்து நம்மள சம்ம சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது நல்ல கொஸ்டின். குட். ஓகே, அடுத்தது எய்தர் ஆர் டைப்ல செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். The angle of elevation of a top of a tower from a point on the ground which is 30 meters away. இங்க நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணோம் 1 மார்க்ல. அதே கொஸ்டின் தான், ஆனா ஆங்கிளை மட்டும் மாற்றி கொஸ்டினை கேட்டு வச்சிருக்காங்க. ஓகே, we'll do it. இது ஆர் டைப்ல. The angle of elevation of a top of a tower from a point on the ground which is 30 meters away from the tower, foot of the tower. 30 meters. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. இதே கொஸ்டின் நாம் இப்போ சால்வ் பண்ணோம் 1 மார்க்ல கொஸ்டின் நம்பர் 4. ஏன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இதே கொஸ்டின் தான். ஆங்கிள் வந்து என்ன பண்ணாங்க, 60 டிகிரின்னு கேட்டாங்க. எங்க ஆங்கிள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதே ஹைட் ஆஃப் த டவர் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. அப்ப ஆப்போசிட் இஸ் ஆஸ்க்ட், அட்ஜசன்ட் இஸ் கிவன். ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க, அட்ஜசன்ட் கேட்கறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? tan தான். ஆப்போசிட் அட்ஜசன்ட் வந்தாலே நம்ம கூப்பிட போறது tan தான் நம்ம கூப்பிடுவோம். h by 30. tan 30 ஓட வேல்யூ என்னது? 1/√3. இங்க என்ன கிடைக்கும்? h by 30. 30 இங்க மேல போயிடுவாரு. 30/√3. 30 எப்படி எழுதலாம்? 3 into 10 எழுதலாம் by√3. இப்போ இந்த 3 எப்படி எழுதலாம்? √3 into √3. அப்போ ஒரு √3 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு ஹைட் ஆஃப் த டவர் என்னன்னு கிடைக்க போகுது? 10√3 meters or 17.3 meters. ஏன்னா 10 into 1.7. சரிங்களா? தென் யுவர் லாஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு சர்க்கிள் பேஸ் பண்ணியிருக்கக்கூடியது. சரிங்களா? அது அங்கே இடம் பார்த்தாலும் நான் இங்கே கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஏன்னா டயக்ராம் வரைஞ்சி அதுக்கு நம்ம நிறைய ஸ்டெப்ஸை போட்டு இப்போ அவங்க 13th கொஸ்டின்ல என்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சேம் சர்க்கிள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது சென்டர்ல இருந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா சென்டர் வந்து ஓ, இது வந்து ஏ,
இது வந்து என்னது எனக்கு பி, இது என்ன வரும் அப்படின்னா எனக்கு இது சி. ஓகே, திஸ் இஸ் சி. இந்த ஆங்கிள் வந்து ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க, இந்த ஆங்கிள் கொடுக்கல. இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டான்ஜென்ட் டிஎஸ், இது டி, இது வந்து எஸ் டான்ஜென்ட். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் ஆங்கிள் ஆஃப் எக்ஸ். ஏற்கனவே எக்ஸாம்பிள்ல போட்டோமே, கிட்டத்தட்ட அதே சம் தான், அதே ட்ரையாங்கிள் தான். ஆனா இங்க ஆங்கிள் கொடுக்கல, அது போல இங்க ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் வந்து 32 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சார் கிட்டத்தட்ட சேமா தானே சார் இருக்கு அப்படின்னா, ஆமா ஈஸி அதோட சொல்லப்போனா. ஆனா எக்ஸ்ட்ராவா என்னன்னா இங்க ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லி இருக்கிறாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஒய் கண்டுபிடிக்கணும். அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க். சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இது 32 டிகிரினா அப்ப இவர் யாரு, இவரும் 32 டிகிரி தான். சரிங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது, ஆங்கிள் OA is equal to 90 degree. This OAS can be written as angle OAB plus angle BAS is equal to 90 degree. அப்ப நம்ம OAB தான் சொன்னோம் 32 டிகிரி plus BAS தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம், that is your x. அப்படியே ஆல்பபெட் x. அப்ப BAS அதுக்கு பதில் நான் என்ன பண்றேன், x போட்டுக்கிறேன், is equal to 90 minus 32 degree. அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும், 90 minus 32 degree அப்படின்னு எடுத்துட்டா 90 minus 30 60 58. அப்ப x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். சரிங்களா? இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சாதான் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். எப்படி சார் அப்படின்னா, இந்த இடத்துல வர ஆங்கிளை விட இந்த ஆங்கிள் இருக்கும் பாதி, ஹாஃப். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ அதை பேஸ் பண்ணி தான் சம் சால்வ் பண்ண போறோம். இதுவும் 32, இதுவும் 32. டோட்டல் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னது, ஆங்கிள் OAB பிளஸ் ஆங்கிள் OBA பிளஸ் ஆங்கிள் AOB is equal to, வீடியோ பார்த்துட்டு தூங்கிறாங்கன்னா வீட்டில் போய் மாமா நான் கொஸ்டின் பேப்பர் போட்டு காமிக்கிறாங்க நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஃபோனை அப்படியே வச்சுட்டு பள்ளிக்கொண்டா மாதிரி பண்ணுறீங்களா? ஓகே, இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா இருக்கு 32 டிகிரி ப்ளஸ் 32 டிகிரி ப்ளஸ் எனக்கு தெரியாது, அதனால ஆங்கிள் AOBனே வச்சுக்கிறேன், ஏன்னா தான் கண்டுபிடிக்க போகிறோம். 32 + 32 64. angle AOB is equal to 180 degree minus 64. அப்ப angle AOB is equal to what, 180 minus 64 160. இப்ப angle ACB will be equal to half of AOB. சரிங்களா? இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ACB will be equal to 1/2 into 116. கேன்சல் பண்ணோம்னா 58. இப்போ ஏசிபியோட ஆங்கிள் என்ன அப்படின்னா வெறும் 58 டிகிரி. முடிஞ்சது. இதுக்கு தான் 2 மார்க். என்னங்க சார் 2 மார்க் சொன்னீங்க, பாதி போர்டு நீங்களே கவர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஹேண்ட் ரைட்டிங் பெருசா இல்லைன்னா தெரிய மாட்டேங்குதாப்பா, அதனால தான். சரிங்களா? ஓகே, நீங்க எடுத்து உங்க பேப்பர்ல எழுதினீங்கன்னு வச்சுக்கோங்களா, இவ்வளவு தான் இருக்கும். நம்ம இப்போ 3 மார்க் கொஸ்டின் போயிடலாம். சரிங்களா? 3 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 14th கொஸ்டின் டிஃப்ரெண்டான கொஸ்டின், இது உங்க ப்ளூ புக்ல கிடையாது. சரிங்களா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, 7 sin square A plus 3 cos square A is equal to 4. then show that, அதாவது அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அதுதானா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? you have to prove tan A is equal to 1/√3. இதுதான் கேள்வி. சரிங்களா? இப்ப சொல்லுங்க, இது கொஸ்டினை வச்சு எக்ஸசைஸ் 8.1 8.2 8.3 அப்படியே உடனே எல்லாம் கை தூக்கி சார் 8.3 அப்படியே தப்பு. இது உன்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தான். இது நம்ம ஐடென்டிட்டி மாரி இருக்குது, இங்க நம்பர் வந்திருக்குது
லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து நான் ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் பண்ணுமே. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினை படிக்கும் போது if 7 sin square a plus 3 cos square a is equal to 4 னு எடுத்து இது எழுதி கடற்கடன்னு LHS சொல்லி அப்படியே ஆரம்பிச்சு போவீங்க. தப்பு. எல்லாரும் பண்ற மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்கன்னா, கொஸ்டினை முன்னாடி மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா கொஸ்டினை படிக்காம ஓடலாம். புரியுதுங்களா? அங்கதான் வச்சிருக்காங்க ட்விஸ்ட். சரிங்களா? இது வந்து என்னது? 8.1 8.3 கிடையாது. சரிங்களா? எப்படியா ஒன்று பார்ப்போம். 7 sin square a plus 3 cos square a is equal to 4. எனக்கு tan வேணும். சரிங்களா? அப்ப tan வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்? cos ஸ்கொயரால டிவைட் பண்ணலாம். அப்படி இல்லையா, cos ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 1 minus sin square. அப்படியும் வச்சு சம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? உங்களோட இஷ்டம். நான் என்ன பண்றேன்? டிவைட் த என்டையர் ஈக்குவேஷன் பை cos square a. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 7 sin square a by cos square a plus 3 cos square a by cos square a is equal to what? 4. cos square cancel ஆயிடும். அப்ப எனக்கு எங்கன்னா வரும் 7 tan square a plus 3 is equal to 4. தாலையும் plus 3 அந்த சைட் போனா என்ன ஆகும்? minus 3 ஆயிடும். அப்ப 7 tan square a is equal to 1. ஓகே. அப்போ நம்ம இதை வச்சு பண்ண சரி வராது. நான் என்ன பண்ணுறேன்? டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வேறு ஃபார்மெட்டில் வருது. நான் எப்படி பேப்பரில் போட்டு பார்த்துருந்தோம் அதே மாதிரி போட்டு காமிச்சிடும் உங்களுக்கு. இப்போ 7 sin square a plus 3 into 1 minus sin square a is equal to 4. 3 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 7 sin square a plus 3 minus 3 sin square a is equal to 4. இந்த plus 3 ஆன்சர் போச்சுன்னா minus 3. அப்போ எனக்கு 7 sin square a minus 3 sin square a is equal to 4 minus 3. அப்போ 7 sin square minus 3 என்ன வரும்? எனக்கு 4 sin square a is equal to 4 minus 3. 4 minus 3 ஓட வேல்யூ என்னப்பா? 1. இப்போ sin square a இந்த 4 என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அந்த சைடு வச்சுல என்னது? டிவிஷன். அப்போ எனக்கு என்ன வரும்? sin a is equal to ரூட் எடுக்கும். ரூட் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? 1/2. சரிங்களா? அப்போ சைனோட வேல்யூ என்னது? 1/2. அவங்க என்ன கேட்குறாங்க? டேனோட வேல்யூ. எந்த சைன் வேல்யூக்கு எனக்கு ஏவோட வேல்யூ 1/2 வரும்? a is equal to 30 degree. இப்போ tan a is equal to tan 30 degree. tan 30 டிகிரியோட வேல்யூ என்னது? 1/√3. hence proved. அவ்வளோதான். சரிங்களா? அதாவது இது என்ன ஃபார்மேட்ல வருது? நம்மளோட ட்ரிகோனோமெட்ரி ஐடென்டிட்டிஸ் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஆனா நம்ம எடுத்து கொண்டு வரது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம்? சும்மா சால்வ் பண்றோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது போலாங்களா? 15th மொத்தம் 2 இருக்கு. சரிங்களா? ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் டைப். எய்தர் ஆர் டைப்ல ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் கொஸ்டின். ஆனால் இது இந்த கொஸ்டின் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ல செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன அப்படின்னா, the angle of elevation of a building of a foot of a tower and the angle of elevation of a top of a tower from the foot of the building. இது உங்களோட புக் கொஸ்டின். 15 கொஸ்டின்ல எய்தர் ஆர்ல 2 டைப் இருக்கு. அதுல செகண்ட் கொஸ்டின் அது உங்களோட புக் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் டயக்ராம் மட்டும் தான் வச்சு காமிப்பேன். ஏன்னா இதுவும் உங்களோட புக் கொஸ்டின் மாடல் தான், லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 15th கொஸ்டின் பார்ப்போம். An aeroplane when flying at height of 3,125 meter from the ground. ஒரு ஏரோப்ளேன் எங்க பறக்குது? ஏரோப்ளேன் வரையுமா? ஏரோப்ளேன் வருமான்னு தெரியல, வந்த அளவுக்கு பார்ப்போம். ஓகே, ஏரோப்ளேன் வந்துச்சு. ஏரோப்ளேன் எவ்வளோ ஹைட்ல பறந்தாரு? 3125. சரிங்களா? சார் தவக்கலைக்கு கைக்கு மாச்சுதான் ரக்கம் மாச்சுதான் இருக்குது. சரி, கூட என்ன பண்றது, அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த கிரவுண்ட் பாஸ் வெர்டிகலி பிலோ அனதர் பிளேன். அதாவது தலைவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பிளேனுக்கு கீழே பறக்குறாரு. சரிங்களா?
when the angle of elevation of the two plane இது ஃபர்ஸ்ட் பிளேன் வச்சுப்போம், இது என்னது இன்னொன்று பிளேன். ஓகே, இது ஹைட் வந்து என்னது 3125. இவரோட ஹைட் என்ன நம்மளுக்கு தெரியாது. இப்போ தரையிலேருந்து நான் வேடிக்கை பார்த்துருக்கேன், நம்ம என்ன பண்ணுறது அதான் முடியும். ஓகே, தரையிலேருந்து வேடிக்கை பார்ப்போம். வேடிக்கை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் அப்படின்னா இங்கேருந்து இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ 30 டிகிரி. அதே பாயிண்ட்லேருந்து இந்த இவரையும் பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும் நம்மளுக்கு 60 டிகிரி. பார்த்தீங்களா அழகா இருக்குல்ல? ஓகே, இப்போ நம்ம எடுக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா டயக்ராமை ரீட்ரா பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி வரும், இவரு 30 டிகிரி, இவரு 60 டிகிரி, இது 3125, இது என்னது ஹெச். சரிங்களா, இது எனக்கு தெரியாது எக்ஸ். அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் தனித்தனியாக வரீங்க, யார் யார் வருவா? 3125 வருவார், 30 டிகிரி வருவார். அப்போ இங்கே எக்ஸ் வந்துடும், அதை வச்சு எக்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க, 3125 ப்ளஸ் ஹெச், இங்கே எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், கண்டுபிடிச்சிட்டீங்க 60 டிகிரி, ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சி. அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பிளேன்ஸ் ஹெச் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளில் tan theta is equal to வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த செகண்ட் ட்ரையாங்கிள் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஹெச்சோட வேல்யூ போட்டு. சரிங்களா, அடுத்தது 16th கொஸ்டின். இந்த 16th கொஸ்டின் ரெண்டு கொஸ்டினோட காம்பினேஷன். எது நம்ம புக் கொஸ்டினோட ஒரு காம்பினேஷனும். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொன்று டிஃப்ரெண்டாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, புக் கொஸ்டின்ல என்ன இருக்கும், ப்ரூவ் தட் தி டான்ஜென்ட்ஸ் drawn at the end of the diameter are parallel ஒரு கொஸ்டின் இருக்கா சர்க்கிள்ஸ்ல, அந்த கொஸ்டின் அது கூட என்ன பண்ணியிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த கிவன் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, அப்ப இந்த கொஸ்டின் எப்படின்னா அதே சர்க்கிள்ல ப்ரூவிங்ல ஒரு சம் இருக்கும், அந்த மெத்தட் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், சம் சால்வ் பண்ண போறோம். என்ன, ஒரு காமன் பாயிண்ட்ல இருந்து ஒரு சர்க்கிளுக்கு நான் டேஞ்சன்ட் பாருங்க அப்படின்னா அந்த ரெண்டு டேஞ்சன்ட் என்ன இருக்கும், ஈக்குவல் லென்த் நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா, அந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணி அந்த எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சர்க்கிள் குட்டியா தெரியுதோ? சரி, ஓகே. இப்ப இதான் கொடுத்துறாங்க, இவர் வந்து ஏன் பி, இது சி, டி. சரிங்களா, பிசியோட வேல்யூ எக்ஸ், இது பி, பிபி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கியூ, இது வந்து ஆர், இது வந்து எஸ், டான்ஜென்ட் டச் ஆகிற இடம். சரிங்களா, இங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிபியோட வேல்யூ என்னது 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி டிசியோட வேல்யூ என்னது அப்படின்னா 7 சென்டிமீட்டர், எஸ்டியோட வேல்யூ என்னது அப்படின்னா 3 சென்டிமீட்டர். சரிங்களா, இதான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்ன்றாங்க. இப்ப பிபி வந்து 5னா பிகே ஒன்னாது 5 தானே வரும். அப்ப இவர் 5னா அப்ப இவர் என்ன வருவார், மொத்தமா எக்ஸ், இவர் 5, அப்ப இவர் என்ன வருவார், எக்ஸ் மைனஸ் 5. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறேன், கவனி. பிபி வந்து என்னது 5, பிபியும் பிகியும் என்னது ஈக்குவல், ஏன்னா காமன் பாயிண்ட் வந்து பி, பிகியும் பிபி என்னது டான்ஜென்ட். சரிங்களா, அப்ப இது ரெண்டும் தான் சேமா இருக்கும். இப்போ பிகியூ என்னது 5 ஆயிடுச்சு, பிசியோட வேல்யூ என்னது எக்ஸ், பிசி எப்படி எழுதலாம், பிகியூ பிளஸ் கியூசின்னு எழுதலாம், அது எக்ஸ். பிகியோட வேல்யூ என்னது 5, கியூசியோட வேல்யூ என்னது அதான் கண்டுபிடிக்க போறோம், கியூசின்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் 5 வந்துச்சுன்னா கியூசியோட வேல்யூ என்னது எனக்கு எக்ஸ் மைனஸ் 5. இதுதான் நான் இங்க எழுதிருக்கேன். சரிங்களா, இப்போ இங்க வாங்க, டிசியோட வேல்யூ என்னது 7, கியூசி வந்து கியூசியும் யார் ஈக்குவல், ஆர்சி ஈக்குவல் எவ்வளோ, எக்ஸ் மைனஸ் 5. இப்போ DC is equal to what, 7, DC is equal to 7, DC என்ன அப்படி எழுதலாம், RC plus RD, இது 7, RC யோட வேல்யூ என்னது x
minus 5 plus RD is equal to 7. The x minus 5 answer போச்சுனா RD is equal to 7 minus of x minus 5. But then RD will be equal to 7 minus x plus 5. இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் 12 minus x. இப்போ RDயும் RDSும் ஈக்குவல் எவ்வளோ 3. RDயோட வேல்யூ என்னது 12 minus x is equal to 3 minus x is equal to 3. 12 அங்கே போயிடுச்சுன்னா minus 12 minus x is equal to minus 9. Therefore x is equal to 9 centimeter. சார் என்ன சார் இப்படி படுத்துறீங்க, இங்கே ஆரம்பிச்சு இங்கே இப்படி தான் பிடிக்கிறீங்க அப்படின்னா அப்படிதான் முடிச்சோம் வேற வழியில். அதுக்கு தான் உங்களுக்கு இதுக்கு 3 மார்க் கொடுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா cot A plus secant square, அதாவது இது வந்து என்னது உங்களோட 8.3 பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின். ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 18th ஒன், ஓகே, மொத்தம் 5 மார்க்கில் 2 5 மார்க்கில் இல்லை. 17th ஒன் வந்து புது சம், அந்த சம் நான் சால்வ் பண்ணுறேன். 18th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புக் கொஸ்டினே தான், ப்ரூவிங் சர்க்கிள்ஸ்லேருந்து வரக்கூடியது. ப்ரூவ் தட் த parallelogram circumscribing a circle is a rhombus, அது ஒன்று. அதில் எய்தர் ஆர் இல்லை. செகண்ட் வந்து என்னது, ப்ரூவ் தட் த ஆப்போசிட் sides of a quadrilateral circumscribing a substance supplementary angles, அது உங்களோட புக் சம். அதனால 5 மார்க்கில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இடம் பத்தாது, ஐ வில் erase this. சரிங்களா? ஓகே. கொஸ்டின் கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன, 17th கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா cot A plus secant B the whole square minus tan A minus cosecant A the whole square is equal to 2 into cot A into secant A, sorry, secant B plus tan B into cosecant A. சார் இங்கே என்ன சார் ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்காங்க, அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டாங்க. இதுவும் ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்காங்க, மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஹோல் ஸ்கொயர் தான் பண்ண போறீங்க. சரிங்களா? எல்ஹெச்எஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருவோமா? வேற வழி அதான், எல்ஹெச்எஸ்ல தான் ஆரம்பிச்சிடணும். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கிறேன். cot A plus secant B the whole square minus A plus B the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. A square plus B square plus 2AB. இவருக்கும் A plus B, ஆனால் மைனஸ் சைன் போட்டுருங்க. இது A minus B the whole square ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்க. இல்லை இதுவா ப்ராக்கெட்ல A square plus B square minus 2 into A into B. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், மைனஸ் சைனை உள்ளார சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே எழுதிடுவோம், அதுக்கப்புறம் மீதி அங்கே போயிடும். cot square A plus secant square B plus 2 into cot A into secant A minus tan square B
minus cosecant square A plus 2 tan B into cosecant B. இதுல cot square cosecant square ஒரு ஐடென்டிட்டில வரும், secant square tan square இன்னொரு ஒரு ஐடென்டிட்டில வரும். கரெக்டா? அதுதான் நம்ம இப்ப எடுத்து சம்மா சால்வ் பண்ண போறோம். ஓகே, I will write it here. Rearrange பண்ணி எழுதுங்க. cot square A minus cosecant square A plus secant square B minus tan square B. மீதி இருக்க வேல்யூ நான் இங்கே கண்டினியூ பண்றேன். plus 2 cot A into secant A. Okay, into minus இல்லப்பா into plus 2 tan B into cosecant B. இதுல secant square theta minus tan square theta is equal to 1. அது நமக்கு தெரியும். இங்க என்ன இருக்கு? cot square A minus cosecant square A. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச என்ன ஐடென்டிட்டினா cosecant square A theta minus cot square theta is equal to what? 1. ஆனா இங்க என்ன இருக்கு? சைன் மாறி இருக்கு. அப்போ minus cosecant square theta plus cot square theta should be equal to what? -1. அதுதான் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இப்போ இது என்டையரா என்ன வரும்? -1. இது என்ன வரும் எனக்கு? +1. -1 +1 +2 cot A into secant A plus 2 tan B into cosecant B. ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி இது ரெண்டுத்துலையுமே என்ன காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்கா? எடுத்து 2 மீதி எனக்கு என்ன இருக்கும்? cot A into secant A plus tan B into cosecant B. இதுதான் நம்மளோட RHS. எந்தெந்த இடத்துல ஐடென்டிட்டி யூஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்றோம். என்னது? a plus b the whole square a minus b the whole square யூஸ் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் இங்க தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஐடென்டிட்டியை யூஸ் பண்றோம். அது வரைக்கும் வேற எங்கேயுமே ஐடென்டிட்டி யூஸ் பண்ணல. cot square theta minus cosecant square theta into -1 secant square theta minus tan square theta is equal to 1 எடுத்து ரெண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுக்கப்புறம் காமனா எடுத்து எழுதிடலாம். உங்களுக்கு இதோட முடிஞ்சிச்சு. சரிங்களா? 19th கேஸ் பேஸ்ட் ஸ்டடி கொஸ்டின் டைரக்ட், அதாவது கேஸ் பேஸ்ட் ஸ்டடியில் ஸ்டேட்மெண்ட்ல தான் நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சி ஏதாவது போடுவோம். ஆனா இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டயக்ராமே அவங்களே கொடுத்துட்டாங்க டைரக்டா. அப்போ ரொம்ப ஈஸியா போச்சு. சரிங்களா? நம்ம செம்ம படிச்சு டயக்ராம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, டயக்ராம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம சம்ஸை சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? இந்த மட்டும் வச்சுருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிற டயக்ராம் என்ன அப்படின்னா சேம் சர்க்கிள், இது வந்து உங்களோட கார்டு வந்து QR. இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி, சர்க்குலர் சென்டர். இதுவோ ஆப்வியஸா இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். இது வந்து என்னது? எஸ். அவ்வளவுதான், இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்னா கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க பாப்போமா? இது 30 டிகிரி. இப்போ பாருங்க, இது வந்து ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் மாதிரி தான் ஃபார்மேட்ல. இல்ல நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் உனக்கு சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். அப்ப இது 30 டிகிரி அப்படின்னா ஆப்வியஸா என்ன வரும் எனக்கு? 150 டிகிரி. சரிங்களா? இப்ப மீதி எனக்கு எவ்வளவு டிகிரி இருக்கு? ஒரு டோட்டல் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் வாட்? 180. 180ல எனக்கு 150 இங்க வந்துருச்சு. மீதி எனக்கு எவ்வளவு இருக்கு? 30 டிகிரி இருக்கு. இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல். அப்ப இதை 2ஆல டிவைட் பண்ண எனக்கு என்ன வருது? 15 டிகிரி. இப்ப இந்த ரெண்டு ஆங்கிளுமே என்னது எனக்கு? 15 டிகிரி. சரிங்களா? இதுல பாதி தான் இவரு,
அப்போ இவரு எவ்வளோ வருவார் 75 டிகிரி. சரிங்களா? நான் கொஸ்டினுக்குள்ளே போல டயக்ராம் வச்சு என்னென்ன டயக்ராம்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்ம கண்டுபிடிக்கிறதுலாம் நான் வேற கலர்ல எழுதுறேன். I will write it in red or black. I will write it in black. Okay. இதெல்லாம் நாம கண்டுபிடிச்சோமோ அதெல்லாம் பிளாக்ல எழுதுறேன். இது 75 டிகிரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QSR angle is equal to half of QOR angle. Half of 150 கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு 75 டிகிரி. சரிங்களா? வேற ஏதாவது ஆங்கிள் கண்டுபிடிக்கலாமா? ஆப்வியஸாக கண்டுபிடிக்கலாம். இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ எனக்கு 90 டிகிரி, இது 15. அப்போ இது எவ்வளோ வரும்? இப்போ இவர் என்ன ஆங்கிள் RQP is equal to 90 minus 15 டிகிரி. அதால என்ன வருவார் 75 டிகிரி. இப்போ அவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்க பார்ப்போமா? ROQ 150 டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. RQP அதுவும் கண்டுபிடிச்சாச்சு 75 டிகிரி. ORP யார் பார்த்து ORP 90 டிகிரி. அது யாருக்கும் தெரியாதா? ஓகே. அடுத்தது வந்து வாட் இஸ் த மெஷர் ஆஃப் RSQ 75 டிகிரி. அதுவும் கண்டுபிடிச்சாச்சு. ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் ROQ ஓட ஆங்கிள் 180 டிகிரி. ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் ROQ என்ன வரும்? -360 டிகிரி மைனஸ் ROQ. அப்போ ROQ ஓட வேல்யூ என்னது 150. இப்போ எனக்கு எவ்வளோ வருது 210 டிகிரி. முடிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணேன், கொடுத்துருக்கிற டயக்ராம் எடுத்தேன். அவங்க கொடுத்தது 30 டிகிரி மட்டும்தான். அதை வச்சு நான் என்ன சொன்னேன், இது ரெண்டும் நான் டோட்டல் ஆட் பண்ணால் 180 டிகிரி. நம்ம ஏற்கனவே புக்கில் பார்த்துருக்கோம். இது வந்து ப்ரூஃபாகவே பார்த்துருக்கோம். கரெக்டா? அப்போ இது ரெண்டு நான் 180 கூட 30 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 150 வந்துருச்சு. இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ 180 டிகிரி. 180 டிகிரி கூட 150 மைனஸ் பண்ணால் எனக்கு 30. அப்போ இது ரெண்டும் சேம்ன்றதுனால 30 2ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 15. இந்த ஆங்கிள் வந்து இதோட 2 டைம்ஸ். அப்போனா தட் மீன்ஸ் திஸ் ஆங்கிள் will be half of this. இந்த ஆங்கிள் இதுல பாதி. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணி கேட்கிறேன். சரிங்களா? இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம், ஏன்னா இது ரெண்டும் சேம். டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரி, இது 15. அப்போ 90 minus 15 கண்டுபிடிச்சா இது. அப்போ அவங்க கேட்ட எல்லாத்தையும் எழுதிச்சு. இப்போ ஒரு டயக்ராம் கொடுத்து அதுல இருந்து என்னென்னலாம் கேள்வி கேட்க முடியுமோ நம்ம எல்லாத்தையும் மாற்றி எழுதிட்டு அவங்க கேட்டதுக்கு டிக் மட்டும் போடுறோம். சிம்பிள். சரிங்களா? தட்ஸ் இட். ஸோ பேட்ரிக் ஸ்கூலோட கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோஸ்ல அடுத்த கொஸ்டின் பேப்பர் தென் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். சயின்ஸும் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். தென் இயர் ஆஃப்டர் ஆன்வர்ட்ஸ் நம்மளுக்கு 12th ஸ்டாண்டர்ட் வீடியோஸும் அப்லோட் பண்ண போகிறோம். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஓகே, அதுவும் அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் எல்லாமே அதை பார்க்கலாம். தேங்க்யூ.